ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர்கள் சறுக்கினாலும் மனு பாக்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளார். இதனிடையே ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய வீரர்கள் அணிந்திருந்த சீருடை சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக தொடக்க விழா மற்றும் வீரர்கள் அணிவகுப்பு மைதானத்திற்கு வெளியே சீன் நதியில் நடைபெற்றன. 100க்கும் மேற்பட்ட படகுகளில் பல்வேறு நாட்டு வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் இந்திய தேசிய கொடியை டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் ஏந்திச் சென்றனர். அணிவகுப்பில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அணிந்திருந்த சீருடை சமூக வலைதளங்களில் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த சீருடையை விட மும்பை தெருக்களில் 200 ரூபாய்க்கு நல்ல புடவை கிடைக்கும் என பிரபல எழுத்தாளர் நந்திதா விமர்சித்துள்ளார். ஒலிம்பிக் தொடரின் முதல் நாளில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் சீன அணி முதல் தங்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்தது. இந்த போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் சந்தீப் சிங் இணையும் ரமிதா அர்ஜுன் இணையும் தகுதி சுற்றிலேயே வெளியேறியது ஏமாற்றத்தை அளித்தது. அதே சமயம் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள மனு பாக்கர் இந்தியாவுக்கு பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளார். துடுப்பு படகு போட்டியில் இந்திய வீரர் பால்ராஜ் பன்வர் 4வது இடம் பிடித்தார். நாளை நடைபெறும் மற்றொரு போட்டியில் வெற்றி பெற்றால் அவர் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவார். வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளை காண இதுவரை 97 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகி புதிய சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.